Attention! One, two, three, go! அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் அரசியலிலே ஈடுபடுவது மக்களுக்கான சேவையை வழங்குவதற்கு தான் நாங்கள் அனைவரும் அரசியலிலே ஈடுபடுகிறோம். மக்களுக்கான அதிகாரங்கள் சம அளவிலே அனைவருக்கும் சென்றடைய வேண்டும், உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் அரசியல் தலைவர்களாக உருவெடுத்து நாங்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த கடமையை நாங்கள் அனைவரும் உணர்ந்தவர்களாக எங்களது செயற்பாடுகள் இருக்க வேண்டும். சிலர் அந்த கடமையிலிருந்து விலகிச் செல்கின்றார்கள். நாங்கள் அரசியலுக்கு வந்த நோக்கம் மக்களுக்கான அதிகாரங்கள், உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று மக்களுக்கான சேவைகள் அனைத்தும் சரிமுறையிலே கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம். உண்மையிலே நகரசபையை பார்த்தோமானால் 3 கட்சிகள் இணைந்து இந்த நகரசபையை உருவாக்கி எதிரும் புதிருமாக அரசியலில் இருக்கின்ற கட்சிகள், ஆனால் நகரசபை அமைப்பதற்கு இந்த கட்சிகள் ஒன்றாக இணைந்து நாங்கள் இன்று அமைத்திருக்கிறோம். உண்மையிலே பெரும் மகிழ்வான விடயம் என்னவென்று சொன்னால், அரசியலில் எதிர்நிலைப்பாடு எடுக்கின்ற நாங்கள், கொள்கை ரீதியிலே எதிர்நிலைப்பாடு எடுக்கின்ற நாங்கள் மக்களுக்கு சேவை வழங்க வேண்டும் என்ற ரீதியில ஒரே நேர்கோட்டிலே வந்திருக்கோம். பல விடயங்களை கதைப்பார்கள், வெளியிலே பல விமர்சனங்களை என் மீது வைப்பார்கள். அந்த நேரங்களிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை அவர்களுக்கு நாங்கள் காட்டியாக வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை அவர்களை காட்ட வேண்டும். உண்மையிலே ஒரு கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், சில கௌரவ உறுப்பினர்கள் இன்று சமூகம் அளிக்கவில்லை. இந்த நிகழ்வில் அதிகாரிகள், நகரசபை ஊழியர்கள் ஒன்றிணைந்து ஒரு வரவேற்பு நிகழ்வை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் துரதிருஷ்டவசமான விடயம். இது வெளியிலிருந்து பார்த்த மக்கள் எவ்வாறு நினைப்பார்கள் என்று சொன்னால், இவர்களை எங்களுக்காக சேவையாற்ற நாங்கள் அங்கே அனுப்புகிறோம், ஆனால் அங்கே அவர்களுக்குள்ளே அடிபட்டு பிரிந்து கொண்டு எமக்கான சேவையை வழங்காது நிற்கின்றார்கள் என்று மக்களால் விமர்சிக்கப்படுவது. எனவே நாங்கள் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அனைவரும் வந்தது, இந்த நகரசபைக்கு உறுப்பினர்களாக வந்தது மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு. இங்கே எங்களது காழ்ப்புணர்வுகளை, அரசியல் நிகழ்வுகளை, அரசியல் நிலைப்பாடுகளை எடுப்பதற்காக அல்ல. நாங்கள் இங்கே வந்ததற்கான சேவையை வழங்க வேண்டும், நகரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும், நகரத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், அனைத்து மக்களுக்குமான சேவையை இந்த நகரசபை சமமாக வழங்க வேண்டும் என்பதுதான் மக்களது சிந்தனை, மக்களது நோக்கமும் தான். அதை நாங்கள் மனதிலே கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இங்கே 3 கட்சிகள் இணைந்து இந்த சபையை நடாத்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே மக்கள் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் எந்த நேரத்திலும் கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள், நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பயத்தை ஒவ்வொரு உறுப்பினரும், கௌரவ உறுப்பினர்களும் மனநிலை நிலைநிறுத்தி நீங்கள் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போன்று மன்னார் நகரசபையை எடுத்துக்கொண்டால் 2 வருட காலங்கள் சபை இல்லாமல் இருந்தது. அந்த காலப்பகுதியிலே எமது ஊழியர்கள், அதிகாரிகள் தான் இந்த நகரத்திற்கான சேவையை வழங்கிக் கொண்டிருந்தார். பாராட்டுதலுக்குரிய விடயமாக இருக்கின்றது. அவர்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். நகரசபையின் செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது
ஏற்கனவே இடம்பெற்ற வேலை திட்டங்களை பார்க்கும்போது அவர்களது கடமையை சரிவர செய்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் விட்டால் கூட அவர்கள் அவர்களது சேவையை சரிவர செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே அந்த விடயங்களை நாங்கள் ஒரு பொழுதும் குழப்பிவிடக்கூடாது. எங்களது செயற்பாடுகளால் அதிகாரிகளுக்கு இடைஞ்சல் வரும் வகையில் எங்களது செயற்பாடுகள் இருக்கக்கூடாது. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டு எமது கடமையை சரிவர நாங்கள் வழங்கி எமது மக்களுக்கான அபிவிருத்தியை தேவையை நிறைவு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த தருணத்திலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த மன்னார் நகரசபையின் அதிகாரிகள் ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே பரிசாளர்கள் முறையிலும் உறுப்பினர்கள் சார்பாகவும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் அனைவரும் இணைந்து ஒன்றாக மக்களின் தேவைக்காகவும் மக்களின் சேவைக்காகவும் நிற்போம் என்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.